வணக்கம், நான் உங்கள் டிடிஜி. ஏற்கனவே பார்ட் 1 பார்க்காதவங்க சேனலில் இருக்குது, போய் பார்த்துட்டு வந்துடுங்க. பார்ட் 2 எடுக்க போகிறோம். நாசுகிராஃப்ட் பார்ட் 2 வாங்க போகலாம். வீடு இனிமேல் வீடு தாங்க கட்டணும், தள்ளி நம்மளுக்கு வீடு தனியாக கட்டணும். சரி. வணக்கம் வணக்கம் வணக்கம். அப்படியே எங்கள் 3 பேர் சேனல்லுமே கேம் போட்டிருக்கோம், அதையும் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்படியே சாப்பிடாதுங்களா, சாப்பிட்டுக்குங்கப்பா. காப்பத்துக்குப்பா தண்ணியில் விட்டுட்டேன், கிடத்துல விட்டுட்டேன். போகிறேன் நான் இங்கே பக்கத்தில் கட்டணுமா, தள்ளி கட்டலாம். நான் வெட்டி விட்றேன், இருந்தாலும் பரவாயில்ல. நான் வீடு தள்ளி கட்ட போகிறேன். ஆமாம், வெளில வந்துடும், வராது, இருந்தாலும் பரவாயில்ல. நான் வீடு கட்ட போகிறேன். அப்பா அந்த இடம் அது நான் குளிக்க போகிறேன். எப்படியோங்க நல்ல வேலையா குளிக்காம ஐயோ எங்கிட்டு இருக்கு எப்படியோ குளிச்சாச்சு. இப்போ நம்ம வீடு கட்ட போகிறோம். சரி, இப்போ என்ன பண்ணலாம்? வீடு கட்டுங்க, நான் ஆளுக்கு ஒன்று. ஓகே, சரி, நான் போய் வுட்டு கலெக்ட் பண்ணிட்டு வரேன் ஃபஸ்ட்டு. சரி, ஓசிலி இங்கே இருக்க வுட்டெல்லாம் கலெக்ட் பண்ணிப்போம். என் வீட்டுக்கு தடம் இருக்குது. எல்லாம் பக்கத்தில் கட்டுவோமா இல்லை எப்படி? நான் வில்லேஜ் இந்த தடம் முடிகிற இடத்துல கட்டிகிட்டு இருக்கேன். இங்கே தான் தர்னிஷ் இருக்காம்பா. இங்கே அங்கேயா? இதான் என் வீடு, இங்கே தான் கட்ட போகிறேன். நம்ம தான் ஆரம்பிக்கலாம். பிளாக் ஷிப் இருக்குப்பா, கொல்லையா? உள்ளே வேணாமா? விட்டுருங்க ப்ளீஸ். செஸ்ட் வச்சு விடுறாங்கப்பா, கையில் நிறையா பொருள் இருக்குது, குப்பை ஆட்டம். இப்போ நம்ம வீட்டு என் கையில் தான் ஒரு பொருளும் இல்லை, க்ரீப்பர் வெடிச்சு செத்து போட்டேன். வீடு செஞ்சாச்சு. வீடு கட்ட போகிறதுக்கு வீடு பத்தாதுன்னு நினைக்கிறேன், போய் மரம் வெட்டணுங்க. நான் என் வீடியோவில் பண்ண மாதிரி ஸ்மாலாக வீடு கட்டலான்னு இருக்கேன். நானும் மீடியமாக கட்ட போகிறேன். 2-3 வீடு கலந்து போனால் நல்லா இருக்கும்ல. ஆக்சுவலாக ஸ்டோனை வச்சு கட்டினாலும் நல்லா தானே இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் மைண்ட் கிராஃப்ட் காபிள் ஸ்டோன் மாதிரி வராது, நல்லா தான் இருக்கும் மைண்ட் கிராஃப்ட் காபிள் ஸ்டோன். ஓ, யாராவது கிராஃப்டிங் டேபிள் வச்சுருக்கீங்களாப்பா? நகி, நான் இப்போ தான் உண்டே உடச்சிட்ருக்கேன். கிராஃப்டிங் டேபிள் வீட்டில் இருக்கும், போகலான்னு பார்த்தேன். டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் 2 பேரோட சேனல் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். நான் பார்ட் 1 லிங்க் தந்துட்டேன் உங்கள் 2 பேர் சேனலும். எனக்கு எப்படி தரதுன்னு தெரியாதே. லிங்க் காப்பி பண்ணிட்டு அதை எடுத்து டிஸ்கிரிப்ஷனில் வச்சுனா வரும். இங்கே ஒரு ஆடு இருக்குது, ஆடு அடிக்கும். பதட்டப்படாமல் பேச தலைவா, முடியும். அது கொஞ்சம் புதுசுனால அப்படிதான் இருக்கும். ஏன் ஃபஸ்ட் வீடியோலாம் போய் பார்த்துறாதீங்க, எப்படி இருக்கும் தெரியுமா? அதுக்குமே நாங்கள் பார்ப்போம். ஐயோ வேணாம். வுட்டு வெட்ட போகிறோம். கலராக வுட்டு வெட்டுவோம், வெள்ளை ப்ரௌனு. இது பேர் என்ன? ஓக்கு பிரிட்ஜு மாற்றி வெட்டிகிட்டு இருக்கேன். எது கிடைக்குதோ அது வீடை கட்டுவோம், பாரம்பரியத்தை. எனக்கு கலராக கட்டணும் ஒரு ஐடியா தான், வெள்ளை ப்ரௌனு. நான் வந்து நான் நீ சொன்னதுக்கப்புறம் தான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன். என்ன ஐடியா? டார்க் ஓக்கு விட்டு இங்கே இருக்கான்னு அதெல்லாம் இருந்துச்சுன்னா நான் அந்த மாதிரி அது என் வீடுலேயும் இருக்கும், உன் வீட்லேயும் இருக்கும். ஆனால் இந்த வீடுல இல்லை. ஆமாம், நம்ம தான் வில்லேஜே கண்டுபிடிச்சாச்சுல. எங்கப்பா நான் எடுத்த ஒரு தனிஷ்டாக எப்படி செஞ்சு? ஆல்ரெடி 6 கையில் வச்சுருக்கேன், அதோட சேராமையாக தனியாக செஞ்சு. என்ன மேஜிக்? 6 ஸ்டாக் இல்லை பாய், 6 வுட்டு வச்சுருந்தேன், அதே வுட்டு தான் மறுபடியும் வெட்டுறேன். அந்த 11 தனியாக போயிடுச்சு ஆட்டோமேட்டிக்காக. இந்த 11 6ஓட செஞ்சோன்னா ஒரு 17 வந்திருக்கும். சைலண்ட்டாக இருக்காதீங்க, நாய்ஸ் கேட்கும். எஸ், ஏதாவது பேசிகிட்டே இருக்கும், அப்படின்னா தான் நாய்ஸ் கேட்காது. மரம் வெட்டி முடிக்க போகிறோம். மரம் என்னென்ன வெட்டிக்கலாம் பக்கத்துலேயே தான் இருக்குங்க. அங்கே ஒன்று அழுவுதில்ல, அது பார்ட் 1லேயும் கேட்டுச்சு. நண்பர்கள் ஒன்று அழுதுட்டு இருக்கு பார்த்தியா? ஆமாம், ஒரு சிறு குழந்தை. அதுதான் பார்ட் 1லேயும் அதே வேலை தான் பண்ணுச்சு. இது யார் வீடு? நான் மாற்றி விட்டேன். நான் எந்த வில்லேஜுக்கு நடுப்புற கட்டியிருக்கேனே கண்ணு தெரிய மாட்டேங்குது. கட்டிடியா வீடு? இல்லை, கொஞ்சம் கட்டியிருக்கேன். சொல்லவே இல்லை. பேஸ்மெண்ட்டை மட்டும் போடுறேன். பக்கத்து வில்லேஜுக்கு வந்துட்டோமா? அச்சை,
ரெண்டும் பக்கத்து பக்கத்தில் இருக்கனால தான் ஆகுது. ஃபர்ஸ்ட் வில்லேஜ்லேயே கட்டிடுவான். ஃபர்ஸ்ட் வில்லேஜ் பக்கத்துலேயே என்னதான் இருந்தாலும் அதுதான் ஃபர்ஸ்ட். இங்கே யாரும் கட்டி வச்சிருக்கீங்க? இந்த அர்னிஸ் இங்கே தான் இருக்கான். நான் இன்னும் கட்டலப்பா. நான் எங்க wood நிறையா எங்ககிட்ட வந்து கட்டு, அப்போ நான் கட்டுறேன். அதான் wood நான் நிறைய உடச்சி வச்சுக்கிறேன் தேவைப்படும் இதுக்கும். அதான் நானே இப்போ 1 ஸ்டாக் தான் வச்சுருக்கேன். என்கிட்ட அது கூட இல்லை. நான் கலர் கலராக மாற்றி மாற்றி இருக்கேன்னா என்கிட்ட 2 20 இருக்குன்னு நினைக்கிறேன். நான் வந்து ஒரே இதாக வீடு கலரை கட்டிட்டு மேலே மட்டும் இது அது பேர் என்னது? ஏன் இந்த வேர்ல்டு மேஜிக் ஹெல்டுப்பா ஹெல்த்தே குறைய மாட்டேதுப்பா. வந்து மேலே என்ன பாய் உன் வீட்டில் ஏதோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்காருட்டுக்கு அவர் வில்லேஜரு. ஆமாம், டாக்டர் வில்லேஜர் ஆட்டுக்கு. ஓ தள்ளி இருக்காரா? சாரி, நான் தூரத்துலேருந்து பார்க்குறப்போ உங்கள் வீட்டு மேலே இந்த மாதிரி இருந்துச்சு. சார் இங்கே என்ன பண்ணுறீங்க? ஓ இளவரசனா அது? சாரி, இளவரசன் வீட்டுக்கிட்ட வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு. போய் அவன் எப்படி கட்டான்னு பாரு. போ போ போ. இளவரசி இனிமேட்டுக்கு உன் ஃப்ரெண்டு டே வச்சுக்கோ. இங்கே தான் கேவ் இருக்கான்னு பாருங்க. கேவ் போகலாம் அப்புறம். எங்கே இவன் ஏறவே மாட்டான்? இங்கே தான் அங்கே ஒரு கேவ் இருக்குது பெருசாகவே. ஞாபகம் வந்துருச்சுப்பா. என்னப்பா நான் ஆரம்பிக்கவே இல்லை. 2 பேரும் பாதி கட்டி வச்சிட்டிங்களா? ஆகா தர்னிஷன் எங்க? ஓ இங்கே இருக்கா? ரைட், அப்போ இங்கே கட்ட வேண்டியதான். என்னப்பா அது 2 பேர் கட்டிட்டீங்க, எனக்கு வெயிட் பண்ணாமலே. நான் ஒன்று எடுத்து இருக்கேன், அதுக்குள்ள கட்டிடுவேன். நீ வெயிட் பண்ண மாட்டீங்க, ஒரு பொறுமை இல்லை. ஆஹா, அதுக்குள்ளே ஒடிஞ்சிச்சா? என்ன அது? ஷவல். ஓ இந்த ஷவல்ல இதாங்க ஒரு கடுப்பு. டக்கு 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 டக்குன்னு முடிஞ்சது. ஐயோ மழை பெய்யுது. மழையா? ரெயின் பொழிகிறது. ஓகே, கதவு போட்டுற வேண்டியதான். ஓகே ஆரம்பிப்போமா? ஏன் தனித்தனியா? ஓ அதானே பார்த்தேன். ரைட், சரி நான் இங்கே இந்த இது கொஞ்சம் இது மட்டும் இது பண்ணிட்டா, இந்த மண்ணாட்டம் இருக்கு அதை மட்டும் கொஞ்சம் இது பண்ணிக்கிறேன். போயிட்டு ஒரு ஆக்ஸ் செஞ்சுட்டு வந்துடுறேன். அப்பா நம்மளால முடியல. இது புரியல நடக்குது. இங்கே கிராஃப்டிங் டேபிள் கீழே போட்டு தான் ஆகுமா? அப்போ சரி போடுறேன், போட்டு தான் பார்ப்போம். நான் போயிட்டு என் பெட் ஓ எடுத்துட்டு நம்மகிட்ட கோல்டே இருக்குல்ல. ஓகே சரி, ஓகே இப்போ வெறும் சவல் மட்டும் செஞ்சுக்கிறேன். நான் போயிட்டு என் பெட் எடுத்துட்டு வந்துடுறேன். உங்கள் பெட்லாம் எடுத்துகிட்டு வரணும்னா சொல்லுங்கப்பா. அப்புறம் எடுத்துக்கலாம். சரி எடுத்துகிட்டு வந்துடு. அப்படி பெட் எடுத்துகிட்டு வந்துடு. 3 எடுத்துகிட்டு வந்துடும். அங்கே இருக்கட்டும். சவலை வச்சு இந்த மண்ணில் டக்கு டக்குன்னு சொன்னா தானே சயின்டிஸ்ட் இருக்காப்புல. இந்த வீடு ஒழுங்கா இல்லைன்னு சொல்கிறாப்புல. இலவசத்தை ஸ்ட்ராங்காக கட்டுவியான். கேட்டு அவர் சொல்கிறாரு. ஏதோ ஒரு சிமெண்ட் வருமே, அந்த சிமெண்ட் போட்டு கட்டுங்க. சிமெண்ட் இல்லை, சிமெண்ட்டை வச்சு கட்டக்கூடாது. உன்னோட என்னது அந்த பேர் என்னது, நிப்பான் பெயிண்ட் வச்சு கலர் அடிப்பான். இந்த கலர் நல்லா இல்லையா? நிப்பான் பெயிண்டை வச்சு. ஆஹா, என்ன பண்ணல பைத்தியக்கார மாதிரி இதுக்குள்ள வரேன்னு. நிப்பான் பெயிண்ட் காபூல் ஸ்டோன் யூஸ் பண்ண வேண்டாம் இலவச தலைவா. டெவிலு தம்பி, டெவிலு நிப்பான் பெயிண்ட்டு காபூல் ஸ்டோன் வச்சு கட்டுவியான். இந்தா உன் பெட்டை உன்கிட்ட ஸ்பான்சர் பண்ணிட்டேன். ஸ்பான்சர்? ஓஹோ, நான் எப்படியும் கிராஃப்டிங் டேபிள் செய்யணும். ரீஸ்பான் செட் பண்ணிக்கோங்க போகலாம். நான் இன்னும் வீடியோ கட்டலப்பா. இங்கே வா தலைவா டெவிலு. டெவிலு இங்கே வாயா. வந்துட்டேன். மரியாதை குறைஞ்சிடும்ல. இங்கே பாரு, எல்லாத்துட்டையும் காமி. திருஷ்டி சுற்றி போகலாம். கிரீம் ஜெண்டா கோழி முட்டை போட்டுருங்க. ஐஸ்கிரீம். கோழி கோழி வந்துருச்சு. 2 3 4 குஞ்சு வந்துருக்குங்க கோழி. ஐயா என்னையா பண்ணுறீங்க? ஒரு முட்டையில் 4 வருதுங்க. இதாங்க அதிசயம், உலக அதிசயத்தில் ஒன்றுங்க. 3 தான் இருக்குது. சரி நான் போய் சின்ன வீடாகவே கட்டுறேன், ஓகேவா? இப்போ நான் போய் 3 தான் இருக்குது. இன்னும் ஒன்று காணையோ திருட்டிட்டியா கோழியை? எங்கேயா கோழி? 3 தான் இருக்குது. நான் இப்போதைக்கு எப்படியோ ஒரு பேஸ்மெண்ட்டை போட்டாச்சு, கதவை போட்டாச்சு. நான் எதுவுமே பண்ணாமல் இருக்கேன் பாரு. நம்ம மேலே ஏறணும். அவ்வளோதான் கோழிகளே, போங்க போய் அலைங்க.
ஐயோ இதுங்க குதிச்சே ஓடி போயிட மாட்டேக்கே. இங்கே பாரு பெட்டிலே குதிக்குது எல்லாம் என் மேலேயே. எல்லாம் தூங்குங்கப்பா. ஓ நைட் ஆயிடுச்சா? பெட்டு தாங்கப்பா. பெட் இல்லையே. பெட்டு தான். ஓ ஏன்ட்ட தரல. வாண்ட மட்டும் தெரியலையா? ஸ்பான்சர்டு பை டிடிஜி கின் பெட்டு. என்ன எல்சே வீடா? சும்மா இங்கிட்டே கொஞ்சம் இடம் இருந்துச்சேன்ட்டு. அவ்வளோ தூங்கலாம். நானும் என் வீட்டுக்கு போயிடுறேன். தூங்க முடியல. எல்லாரும் வீடு கட்ட முடிச்சிட்டிங்க போல. என்ன இன்னும் மேலே கூரை என்ன கட்டல. மேலே வேற வந்து அடி வாங்குது. டக்குன்னு தூங்குங்கப்பா. தூங்கிட்டீங்களா? ஏன் வர மாட்டேது? விடியத்துக்கு கொஞ்சம் லேட்டாக விடிய எழுந்திரிச்சு. ஓகே. அப்பா கை கால் அசதியாக இருக்கே. சரி கோழி குஞ்சுங்களாம் பத்திரமா இருக்குது. நான் போயிட்டு மரத்தை வெட்டிட்டு வரேன். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் போட்டலாம். வழியை போடுவோம். நம்ம வீடு சுற்றி க்ளீன் பண்ணுங்க. கதவு தாங்க செய்யணும். அப்படி இன்னொன்று ரெக்கார்ட் பண்ணிடலாமா? வேறு ஏதாவது கேம் ஏதாவது? நான் ரெக்கார்ட் பண்ணுவோம்ல, நீ ரெக்கார்ட் அதான் ரெக்கார்ட் பண்ணி முடிச்சக்கப்புறம் தான் சொல்கிறேன். 3 பேர் ரெக்கார்ட் பண்ணதுக்கப்புறம் ரெக்கார்ட் பண்ண பார்க்கலாம். ம். வீடியோ பிடிச்சவங்களாம் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானே ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் உடனே பார்க்க முடியும். நானும் ஒரு நாள் லைவ் போடலான்னு பார்த்தா சப்போர்ட்டே ஆகி தொலைய மாட்டேங்கிறான். கையில் எதுவுமே அப்போ இல்லையே. கேமிங்க்கெலாம் லைவ் போடுவோம்ல, அதெல்லாம் எப்போ வரும்? யூடியூப்ல கேமிங்கிறது போட முடியும். யூடியூப்பில் வந்து நார்மலாக முகத்தை காமிச்சு போடுறோம். ஃபேஸ் கேம் லைவ் தான். ஃபேஸ் கேம் இல்லை, ஃபேஸ் லைவ். உங்களுக்காக டெவில் ஃபேஸ் ரிவீல் பண்ணுவார். 1000 சப்ஸ்கிரைப் அடிச்சா அப்போ அதெல்லாம் டக்குன்னு பண்ணி விடுங்க. 1000 சப்ஸ்கிரைபர் இல்லை இலவசம்ப்பா. நான் நல்லா பண்ணுறனோ இல்லையோ, நீ நல்லா பண்ணுற அப்படின்னு நினைப்பான். செவனே தான் நான் போயிட்டு இருக்கேன். சைலண்டாக இருக்கேன். மதியம் ரொம்ப நேரமாக பேசாமலே இருக்கான். பேசுடா, உன் வீடியோ தானே. நான் வீடு கட்டிட்டீங்களா? எங்கே கட்டுறது? எல்லாம் விட்டு கட்டிவிட்டீங்க. ஸ்லாப் வீடு இன்னும் கட்டணும். எனக்கு ஸ்லாப் மட்டும் செஞ்சு என்ன விட்டு கட்டிட்டீங்கல்ல? பார்த்துக்கிறேன். முழுசாக கட்ட முடியல. நீ அதுக்குள்ளேயும் கட்டிடுவேன். எங்கே நானே விட்டு இல்லாமல் இங்கே வந்து கல்லை வட்டிட்டு இருக்கேன். கட்டி வச்சிருக்கிற எவ்வளோ பெரிய வீடு! அப்படியே கப்பா அந்த பெருசாக கட்டினா தாங்க இருக்கணும். வீடுன்னா பெருசாக தான் இருக்கும். சரி, நான் இப்போதைக்கு டிஎன்டி கம்பியில கட்டுவேன். நீங்கள் இனிமேட்டுக்கு உங்கள் வீடு அப்கிரேட் பண்ணாலும் சரி, என் வீடு இதே செல்ஃப் தான் இருக்கும். இந்த வேர்ல்டு அழியிற வரைக்கும். எல் ஷேப்ல இருக்கு பாரு, சூப்பரா. அதான் இந்த வேர்ல்டு அழியிற வரைக்கும் என் வீட்டை நான் இனிமேட்டுக்கு அப்கிரேட் பண்ண மாட்டேன். இதே மாதிரி தான் இருக்கும். நானும் அப்கிரேட் பண்ண மாட்டேன். என்ன இந்த மாதிரி தான் வீடு கட்டணும்னு நான் நினச்சேன். நான் என் வேர்ல்டு போனால் 13 நிமிஷம் போகிறதே தெரியல. உன் வேர்ல்டில் சல்லுன்னு போதே. சரி ஸ்லோவாக போதே. உட்கார பட்டன் வேறு அழுத்திக்கினா. அதே கிராஃப்டிங் டேபிள் உடைக்க மட்டும் ரொம்ப நேரம் ஆகுது. எவ்வளோ நேரமாகுது? ஆமாம், அதை டக்குன்னு உடைக்க என்ன பண்ணுறது? ஒன்றுமே பண்ண முடியாது. இது தேவைன்னு நினைக்கிறேன். ஸ்வாடு, அயன் ஸ்வாடா, அயன் ஸ்வாடா ஆட்டையை போடலான்னு பார்த்தேன். இல்லை தலைவன் அது பேர் ஒழுங்காக தெரியல. இது இருந்தால் ஈஸியாக எடுத்துடலாம். ஆக்ஸ். ஓ ஆக்ஸா? நான் அதான் பிக்காக்ஸ் உடச்சேன். ஒரு ட்ரை பண்ணி. அதனால தான் லேட் ஆகுது. நீ கையில் உடைச்சிருந்தா கூட அதோட வேகமாக உடைக்கலாம். அப்படியா? நார்மலாக கையில் உடைச்சு பாரு, அதையே வச்சுட்டு. அப்பயும் அதே டைம் தான் ஆகுது. பிக்காக்ஸ் ஆக்ஸில் ஆக்ஸ் டக்குன்னு உடைக்குது. ஓகே ஆக்ஸ் தான். அதே தான் போய் பிக்காக்ஸுக்கு ஆனிச்சு. பிக்காக்ஸுக்கு லைட்டாக பை தண்டு போ. வீடு ஆக்ஸ் டக்குன்னு உடைக்குது. ஆக்ஸ்லாம் மரத்தை வீடு எப்படியே வெட்டிக்கணும். பாய் தண்டு போ. பாய் கிராஃப்டிங் டேபிள் ஆட்டே போட்டு போகிறேன். வீடு போது இப்போ சும்மா ஃப்ளாட்டாக இருந்தால் பண்ணியிருக்கேன். நம்ம தான் மாடுலேஷன் பண்ண வீட்டை. எங்கே காணோம்? ஆடு வேறு அங்கே ஆளுக்கு ஒரு ஆடு மட்டும் ஆளுங்க எப்படி தப்பிச்சதோ. இதோ இங்கே தான் இருக்குது. எங்கே? இது மேலே தான் நிற்கிறேன். கிராஃப்டிங் டேபிள் இங்கே பாரு, எனக்கு காட்டலையே. அது ஒடிய புல்லு தான் பாருக்கு. ஏ பிளாக் தான் உடையுது. அந்த பக்கத்து அந்த டேர்ட் தான் உடையுது. ஓ எனக்கு கிளிச்சா காமிக்கலையா? நீ எடுத்துக்கிட்டியா? காணுமே. வரல. சரி ரைட் விடு. வேற ஒன்று செஞ்சுக்கிறேன். விடு செஞ்சுக்கிறேன். எல்லாம் வில்லேஜில் கிடக்கும்ல. அதான் ஏதோ கிளிச் ஆயிடுச்சு போல. கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரியே இருக்குங்க.
சாரி ஃபார் த கரெக்ஷன். கட்டிட்டு சின்னதா இருக்குன்னு சொல்லி அதானே வீடு ரொம்ப சின்னதாயிருச்சுங்க. ரொம்ப ரைட் இன்னும் கொஞ்சம் பெருசாக ஒருவேளை எங்க வீடை பார்த்து கலாய்க்கிறியோ? அதேதான் பண்றவன். என்னடா சோட்டா வீட்டுல கட்டிட்டு இருக்கீங்க? வீடு பாரு எவ்வளோ சின்னதாக இருக்குது. எங்க யாரும் நிக்கிறாங்க போல. என் கோழி குஞ்செல்லாம் காணோம். 2 கோழி குஞ்சு தான் இருக்கு இப்போ. 3ஆவது ஒருத்தன் வந்துட்டான். டேய் வாங்கடா உள்ள. அடைச்சி போட்டுரும் பார்த்துக்க. இன்னும் கொஞ்சம் கீழே வீட்டை பறிச்சுட்டு போகணும். என்ன உனக்கு மட்டும் தனியாக சொல்லுமா? வாடி சூப்பு போட்டு குடிச்சிருவாங்க பார்த்துக்கோ. கோழி சூப்பு யாருக்கெல்லாம் எனக்கு சொல்லுங்கப்பா. எனக்கு வளர்ப்பு போட்டுருந்தாரு. வாங்கடி வாங்க, கோழி சூப்பு ரெடி. 4ஆவது ஒருத்தனும் வந்துட்டான். எப்படியோ தொலைஞ்சு போனவன் வந்துட்டான். 4மே குட்டியா இருக்கு. ஒரே ஒரு முட்டை தான். 4மே குட்டியா இருக்கு போல. தொட்டாலே பட்டாசா நான் வெடிக்கிற 10,000 நேரம் கிராஃப்டிங் டேபிள் செய்யணுமா? கடுப்பாக இருக்கே. லாக் செய்யணும். ஓகே செஞ்சாச்சுப்பா. சரி இப்போ வீடு இப்போ கரெக்டாக இருக்குங்க. 3 பேர் தான் இருக்காங்க. ஒருத்தர் மட்டும் எங்கேயோ போயிட்டான். அங்கே நிற்கிறான். உன் வீட்டில் வச்சுருக்கான். அவன் நீயே வளர்த்துக்கோ. என் வீட்டில் இருக்கானா? 3 பேர்த்தையும் உள்ளே விட்டு அடைச்சாச்சு. அவனையும் கூட்டு போ. என் ஃபார்மை பார்த்தியா? எவ்வளோ ஃபார்மா சொல்லவே இல்லை. கோழி ஃபார்ம். அந்த ஃபார்ம் ஓகே. இங்கே பாரு, ஆட்டோமேட்டிக்காக என் வீட்டுக்குள்ள ஒரு கெஸ்ட் வந்திருக்காரு. யாரு? மாடா ஆடா? ஆடு. கிரே ஆடு. வணக்கம் 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 வணக்கம். என்னப்பா கூட்டு போயிட்டீங்க? கோழி 3 கோழி இருக்கு. ஏய் ஏன்டா அப்படி பண்ண? என்னாச்சு? யாழே உனக்கு இந்த வெறுப்பு என்ன ஆச்சு? ஐயோ கீழே விழுந்து புட்டேன். இது வரையும் நான் எடுக்கணும். இந்த இதெல்லாம் இது எடுத்துகிட்டு இருந்தேனே, எனக்கு இந்த இது கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் கீழே பறிக்கணும்ண்ணா. பறிச்சிட்டுமா? இது உனக்கு தானே தெரியும். கீழே பறிக்கிறியா? இந்த தடம் என் வீட்டில் பறிச்சிடாத. என் வீடு கீழே தான் இருக்கு. உன் வீடு அங்கே இல்லை, அவ்வளோ கீழே இல்லை, எனக்கு முன்னாடி கீழே. ஓகே அப்போ மொத்தமாகவே இந்த கீழே இருக்கிறதெல்லாம் எடுத்துறேன். எல்லா இதுவும் சரிசமமாக இருக்கட்டும். அதான் பண்ண போகிறேன். ஓகே. ஐயோ இப்போ நான் வேறு லாங் ஜம்ப் போடணுமா? எனக்கு வேறு ஜம்பே வராது. வந்து ஹெல்ப் பண்ணுங்க. குதிச்சர்றா கைப்புள்ள. ஐயோ என்கிட்ட ஒரு 34 பிளாக்கும். யூ மீன் 68? எஸ். ஏன்னாப்பா அது மேலே ஏறதுக்கு கடுப்பாகுது. சரி, எனக்கே ஜம்ப் பட்டன் வந்து லேட்டாகவே ஒர்க் ஆகுது. பட்டன் சைஸை கொஞ்சம் பெருசாக வச்சுக்கோ. அதான் எங்கே பண்ணுறது? ஆப்ஷனில் சொல்லுமா, நீயே சொல்லு. அதான் ஆப்ஷன் வந்துட்டேன். பட்டன் சைஸ் எப்படி உயர்த்தி வச்சுக்கோ. நானே அப்படி தான் வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் பெருசாக பாரு. எனக்கு எப்பவுமே இந்த மாதிரி நிறைய திருப்பி பாரு ஃபோனை. ஃபோன் கலராக சொல்லிட்டு சட்டமாக ட்ரை பண்ணி வைப்போம். ஆமாம், ஃபோன் தான் கலர் அந்த இடத்துல. சரி, என்னதான் இருந்தாலும் எனக்கு இந்த மாதிரி தான் வாட்டம் வரும். பரவாயில்ல, லேட்டாக வந்தாலும் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த இதில் வீடு ஐயோ எப்படியும் இந்த ஒரு வீடியோவில் வீடு போங்கப்பா. வீடு எப்படியும் கட்டி முடிச்சாச்சு. அடுத்த வீடியோவில் என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்க. ஃபார்ம் கட்டு. கோழி ஃபார்மு, ஆடு ஃபார்மு, திங்கிற ஃபார்மு, எல்லா ஃபார்மையும் கட்ட வேண்டியதான். போ இங்கேயாவது குதிரா. என்னால் இருங்கப்பா, வேறு வழியே இல்லை. ஒரு க்ரீப்பரை கொண்டு வந்து வெடிக்க வேண்டியதான் அந்த அரிசி. ஏன்டா எப்படி முன்னாடி வச்சுருக்க? என் வீட்டு முன்னாடி ஒரு வீடு கட்டுறதுக்கு போதும் ஆகுதே. நான் கட்டி முடிக்க பார்ட் 3 எப்படியும் சீக்கிரம் போட ட்ரை பண்ணுறேன். ஓகே, நாங்களும் அதே தான் சொல்கிறோம். பார்ட் 2 வந்து பார்ட் 2 இப்போயே ரெக்கார்ட் பண்ணிடுவோம். அதான் 3 பேரும் ஒன்றா ரெக்கார்ட் பண்ண வேண்டியதான். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம லெஜண்ட் ஆஃப் ஹாபிட் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. 3 சேனல்லையும் ஒரே நேரத்தில் வீடியோ அப்லோட் ஆகும். பாருங்க. பக்கத்தில் இந்த இது எடுத்ததுக்கப்புறம் கேவுக்கு போகலான்னு இருக்கோம். 25 கேவுக்கு போகலான்னு ஒரு ஐடியா போடுறா.
அப்போ தான் நாங்களும் கொஞ்சம் அப்டேட் ஆக முடியும். கேவ் எங்கேயும் பக்கத்தில் இருக்குன்னு தர்னிஷ் சொன்னார். நான் போயிட்டு வரேன், அயன் எடுத்துகிட்டு வரேன். நீங்கள்லாம் கேவுக்கே போக ஆரம்பிச்சிங்க. நான் இப்போ தான் வீடே ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நீ இன்னும் கதவே வைக்கல தலைவா. போய் கதை வச்சுட்டேன். நானும் வைக்கல. என்னப்பா எல்லோரும் 2 பேரும் தனித்தனியாகவே விட்டு போகிறீங்க. நான் மட்டும்தான் தனியாக உட்காந்துட்ருக்கேன். விட்டு தாங்க வேணும் நம்மளுக்கு. அயன் கிடச்சிருச்சு எப்படியோ. நீ ஈஸியாக இந்த வெளில பாத்தியா விட்டு போகிறீங்க பார்த்தீங்களா? இல்லை எல்லாத்துக்கும் தரேன். இருந்தாலும் கேவல முக்கியமான அயனே கிடச்சிச்சுங்க. இன்னொரு எங்கே போயிருக்காரு கட்டிட்டு நீ கொஞ்சம் எல் ஷேப்பில் கட்டியிருக்க, அதனால தான் கஷ்டமாக இருக்குது. கஸ்டமர் இல்லை, நான் ஆரம்பிச்சதே லேட்டு அதான். ஐயோ இதுவும் பத்தலையாடா? என்னடா அது மறுபடியும் உடச்சுதாங்க. விட்டு தான் பத்தாது. ஆமாடா எனக்கு பத்தவே மாட்டுது. ஆனால் எனக்கு ஒரு ட்ரிக்கு தெரியும். மரம் நிறைய இருக்குங்க, அது வெட்டுறதுக்கு தான் பண்ணா சீட்டிங்காக இருக்கும். யூ அந்த ட்ரிக்கு ட்ரிக்கு தான். ரைட். ஒரு 8 அயன் கிடச்சிருக்கு. அதை வச்சு என்னதான் பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். அயன் பிஸ்கட் செய்வோம். ஆனால் நம்ம என்ன இது கூட செய்யல தெரியுமா? ஃபர்னேஸ் கூட நான் செஞ்சுக்கலாம். இப்போதைக்கு இந்த வீடை முழுசாக கட்டி ஆகணும். யாராவது வச்சுருக்கீங்களா 8 அயனை? ஏன்ட்டா ஒன்று கூட இல்லை. வச்சுருக்கீங்கன்னு இல்லை. அதான் ஒன்று கூட இல்லை. அதான் வச்சுருக்கிறீங்களான்னு கேட்குறேன். வச்சுக்கிறீங்களான்ட்டா. 4 வீடு கட்டி முடிச்சதுக்கப்புறம் பார்த்துக்கிறேன். எல்லாம் இலவசம் எனக்கு தந்துரு. இது ஃபஸ்ட்டு நானும் கொஞ்சம் டார்ச் பண்ணுறதுக்கு 11 கோல் இருக்குது. இளவரசை மாதராவா லூஃபியா? ஆடுகுட்டியோட ஆதரவாக இருக்கிற லூஃபி. லூஃபி கூ 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 குளிப்பாவ மவுசே. டேவில் கேமிங்கோட சப்ஸ்கிரைபர்ஸ் லியோ ஆயோ நம்ம நண்பர் கொதித்து விட்டு இறந்த நிலைமைக்கு சென்றார். ரேஜுகேட் பண்ண வச்சுருவாங்க போலயே. நம்மளுக்கு கூட்டு போதுங்க. சரியில்லை சரியில்லை. ஒழுங்கா ஒழுங்கா ஜம்ப் ஜம்ப். இது பத்தாது. உங்களா கோலை காணா? டேய் மாப்பிள்ளையே காணோமா? ஆமாம் கடத்திட்டாங்க அவனும். இந்த Oh my கேம்ல இந்த வேர்ல்டில் ஆட்டு ஒன்று கூட குறையில்லைங்க. அதுதான் மேஜிக். ராசியான வேர்ல்டுங்க. ராசியான வேல்டில் சாவமான வேல்டு. இப்போ டார்ச் இல்லையா? திரும்பி பிச்சை எடுக்கணுமே. எப்பா வேலை முடிஞ்சதுப்பா. இந்த வீட்டுக்கு கீழெல்லாம் பறிச்சுட்டு வைக்கணுங்க. நீ அசால்ட்டாக திருடிவியாடா? தொட்ட கரண்ட சொட்ட தள்ளியேண்டா. பத்த வச்சுட்டியே பரட்ட பப்ப பரட்டப்ப ரோசே தாண்ட கண்ணு 2 ரோசே ஓமால எடுத்துக்கும் இலவசம் மேலே லவ்ஸு. ரைட்டு இலவசம் மேலே பெருசுங்களுக்கும் சிறுசுங்களுக்கும் நர்ஸுங்களுக்கும் லவ்ஸாண்டா. ரைட்டு நான் சொல்லப்பா அப்படி. ரெண்டு கிராஃப்டிங் எவ்வளோ எப்படி வந்துச்சான்ட்ட? என்றா இது 2 கிராஃப்டிங் எவ்வளோ எப்படி போச்சு? சொல்லவே இல்லை. இதெல்லாம் பக்கு தான், என்ன பண்ணுறது? சரி ஓகே. வெள்ளை கலர் எல்லாம் என்னென்ன டோர் செஞ்சுருக்கீங்க? நான்லாம் நார்மல் டோர் தான். இவன் நார்மலு, நீங்கள் நார்மலாக. எனக்கு பிரிட்ஜு விட்டு கலெக்ட் பண்ணனால பிரிட்ஜு தான் கிடச்சிருக்கு. அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் இதை வச்சு. சொட்ட கல்யாண்டா மொட்டை பையன்டா பற்ற வச்சுட்டி. இங்கே வேறு நான் ஒரு இது செஞ்சுருக்கேன், பெயிண்டிங்கு. என்னத்தையும் செஞ்சு போட்டேன் நான். அதான் அந்த இது இருக்கும்ல, நம்ம கூட அந்த பெயிண்டிங்னு ஒன்று. இது என்ன படம் இது? ஓ இது செஞ்சுட்டேனா? ஓகே. இங்கே பாரு நான் ஒன்று செஞ்சுருக்கேன். ஆஹா எடுக்க முடியல திரும்பியும். இது எடுக்கலாமே. மைனிங் பண்ண முடியல. ஆமாம்ல இது தொட்டாலே வரும்ல. போடு இங்கே பாரு. வீடியோவில் காமிடா. பிக்லின் இல்லை ஆர்சி. ஒரு உள்ளு அப்புறம் உட்டு தேவையாட்டுக்கு. நான் இப்போதான்ப்பா ஒரு உள்ளு தேவையில்லாமல் இது பண்ணி போட்டேன். அது பேர் என்ன? மேட்டாட்டம் இருக்குமே, அது பேர் என்ன சொல்லுவீங்க? அது பேட் பேர் கார்பெட்டு. அது செஞ்சு தொலைஞ்சு போட்டேன் நான் கிளிச்சில். சரி க்ரீப்பர்லாம் வராருங்க. இதாங்க நம்ம வீடு லட்சணமாக இருக்குது. மண்டோடு எல்லாத்துக்கிட்டையும் ஒரு உள்ளு இருந்துச்சுன்னா செஞ்சு தருவேன் இதை. உள்ளா செம்மையாக இருக்குது. சரி பாய் ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ. நான் பார்ட் 3ல் சீக்கிரம் சந்திப்போம். அப்புறம் இது வணக்கம். தேங்க்யூ ப்ரோ.